1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் ஆத்துமாவுக்குள் பிரகடனம் பண்ணுகிறேன். இதிலும் பெரிதானவைகள் உங்க வாழ்நாள்ல பார்த்தது இதுவரைக்கும் பார்த்ததுல இல்ல, இனி பார்க்க போறது பார்த்ததுக்கெல்லாம் பெருசா இருக்கும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். அது உங்கள் ஊழியத்தில் பெரிதானவைகளா இருக்கும், அது உங்கள் பிசினஸ்ல பெரிதானவைகளா இருக்கும், நீங்கள் போகிற இடங்கள்ல பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. ஆமென். பெரிய விஷயமா இருக்குங்க. 2024 பார்த்த ஒரு காரியங்கள் பெருசா இருந்துச்சுன்னா 2025 இருந்து நீங்க பாக்குற காரியம் மேலானவைகளா இருக்கும். மேலான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும், மேலான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சேரும், மேலான அதிகாரங்கள் உங்களிடத்தில் வந்து சேரும், மேலான வரங்களும் கிருபையும் உங்களிடத்தில் வந்து சேரும். புதிய ஸ்தலங்களுக்கு நீங்க ஏறுவீங்க. ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில. ஏன்னா இது சொல்றது ராமாவேடு. ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்துக்கு கீழே உன்னை பார்த்ததுனால அதை வச்சு நீ விசுவாசிக்கிறியா? இப்ப நான் சொல்றேன், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் நடந்ததை வச்சு விசுவாசிக்கலாட்டு பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். மேன்மையானவைகளை பார்ப்பீர்கள், நன்மையானவைகளை புசிப்பீர்கள், ஜீவனுள்ள காரியங்களிலும் உள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். அதோட சொல்றாரு, அந்த பெரிதான காரியம் எப்படி இருக்குன்னா, இது முதற்கொண்டு வானம், அடுத்த வசனத்தை வாசிங்க, வானம் திறக்கப்பட்டு, வாசிங்க யாராச்சும். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அப்படின்னு என்ன தெரியுமா? தூதனை லிட்டரலா பாப்பீங்க. ஆமென். அதுக்குதான் ஜெபம் பண்ணும்போது பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படுது. இவர்கள் பார்க்கும்படி, இவர்கள் கண்கள் திறக்கும்படிக்கு எலிசா அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், இவன் கண் திறக்கப்படட்டும் என்று. உங்கள் கண்கள் திறக்கப்படும். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் சபையில் பார்ப்பீர்கள், உங்கள் வீடுகள் ஜெப வேளையில் பார்ப்பீர்கள். ஆமென். தேவ தூதன் வந்தான்னா ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென்.